ஹலோ கைஸ், இன்னைக்கு பிளேயர் காண்ட் லெவல் அப் எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மான்வா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ லைக்ஸை போடுறீங்களோ அதை பொறுத்து தான் என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியும். லைக்கை போட்டுருங்க. அதே டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஏகப்பட்ட கிறிஸ்டல் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஏன்னா நம்ம கிம் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். அங்கே ஏகப்பட்ட ஆர்க்கு அவன் கொன்னனால அங்க கிறிஸ்டலா கிடைக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிறிஸ்டல் கிடைக்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ பேக் நிறைய அவன் கலெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம லோவால என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம லோவை ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் இவன் ஈகோ பார்ட்னரா மாத்திருப்பான். அந்த டைம்ல நம்ம கிம்முக்கு அங்க தெரியல, நான் பாக்குறது கனவா இல்ல நினைவா, எனக்கு வந்து ஒரு புது விதமான பவர் வந்து கிடைச்சிருக்கு. நான் வேற இப்பதான் குணமான அதுக்குள்ள நான் டவருக்கு வந்துட்டேன். பத்திலாம் என்னோட தங்கச்சிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். கண்டிப்பா அவ பயங்கரமா கத்துன்னு என்ன கத்த போறா. ஆனா ஏதோ ஒன்று, அதுக்காக என்னால் சும்மா இருக்க முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட இன்ஃபோ டேபே இப்போதான் மாறி இருக்கு. ஈகோ கூட லிங்க் ஆயிட்டேன். ஆனா எப்படி அதை வெளியில வர வைக்குது? நம்ம கிம் நிறையவே படம்லாம் நம்மள மாதிரி பார்ப்பான் போல. அதனால அங்க கத்துறான், லிங்கே வா. கூக்குமாக்கா எவ்வளோ விஷயத்த பண்ணியும் அங்கே வந்து எதுவுமே நடக்கல. அட, நான் யோசிச்ச மாதிரி இது வேலைக்கு ஆகுதா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இந்த விஷயத்த பண்ணேன். ஆனா கடைசியில இது இப்படி அமையும் நான் யோசிக்கல. ஆனா எனக்கு இப்பவும் புரியலையே, இந்த ஈகோவை நான் எப்படி பயன்படுத்துறது? லோ, நான் எப்படி உன்னை பயன்படுத்துறது இப்படின்னு அவன் சொல்லுவான். லோ அங்க தன்னாலாவது லோ ஏதோ ஒரு பால் ஷேப்ல அங்க சமனாகுது. நான் எதிர்பார்க்கல, ஆனா ஏதோ ஒன்று இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னோட அப்பியரன்ஸ் இன்னமும் ஃபார்ம் ஆகல. அதனால இன்கிரீடியன்ஸை நான் இன்னமும் அப்சர்வ் பண்ணோம். இப்படி இது சொல்லாமா நம்ம ஹீரோக்கு புரியல இது என்ன மீன் பண்ணி சொல்லுதுன்னு. அங்க திடீர்னு அக்கம் பக்கத்துல இருக்க பவரையும் நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸையும் அதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஹீரோவோட துணிலேருந்து அவன் கிட்ட இந்த ஐட்டம் எல்லாமே அங்க மஞ்ச போயிடுது. வெறும் அவன் கிட்ட ஒரு துண்டு ஜெட்டி அது ஒண்டிதான் இருக்கே. அங்க லோவோ சொல்லுது, அவ்வளவுதான் இது வந்து முடிஞ்சிச்சு. அங்க ஒரு பயங்கரமான லைட் அப்பியர் ஆகுது. அடுத்த செகண்டே அங்க லோவோட அப்பியரன்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அது ஒரு பயங்கரமான கருப்பான சோடாவும் அது. அங்க லோ கிட்டயும் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான், ஆமா நீ எதாச்சும் சோலா என்ன? எனக்கு பார்த்தா தெரியலையா, நான் வந்து ஒரு ஸ்வாடா இருக்கேன், எப்படி என்னால சோலா இருக்க முடியும்? இப்போ நீ சோல் இல்லைனா அப்புறம் என்ன நீ? எனக்கு தெரியல நான் என்னன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன தொடர்றதை விடுறியா? ஏன்னா நீ ரொம்ப பர்வர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு சைடு கோமாவுது. அங்க அப்படியே அந்த சோடை வச்சிடறான். சரி, இன்னொரு கொஸ்டின், லோ உன்னால நகர முடியுமா? கிம், உண்மையை சொன்னா என்னால இப்போதைக்கு நகர முடியாது. நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா என்னால நகர முடியும். அப்போனா உன்னால என்னோட கான்ட்ராக்டை உடைக்க முடியுமா? கண்டிப்பா. ஆனா அதுக்கு மாஸ்டரோட உத்தரவு அது வந்து இருக்கணும். ஏன்னா ஈகோஸுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான கண்ட்ரோலும் இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உன்னால எனக்கு பிரச்சனை வருமா? அதாவது உன்னால அட்டாக்ல பண்ண முடியுமா? அட்டாக்கிங் தானே, என்னால அசால்ட்டாவே பண்ண முடியும். ஈவன் என்னால உன்னோட தலையை பறக்க விட முடியும். ஆனா பிராக்டிக்கலா அப்படி என்னால பண்ண முடியாது. ஏன்னா நீயும் நானும் லிங்க்ல இருக்கும். அப்படி ஒன்ஸ் ஓனர் இறந்து போயிட்டா அவ்வளவுதான், உன் கூட லிங்க்ல இருக்க நானும் அப்படியே மாஞ்சு போயிடுவேன். சரி, கடைசி கொஸ்டினா, உனக்கு வந்து பெயின்லாம் ஃபீல் ஆகுமா லோ? இது என்ன கொஸ்டின்? கண்டிப்பா எனக்கு ஃபீல் ஆகும். இது கேட்டோடனே நம்ம கிம் அங்க ஒரு கல் எடுத்துக்கிறான். ஏன்னா நம்ம லோ பேசுறதே சரியில்லை, ஒரு மாதிரி ரூடா நடந்துக்குது. அதனால அங்க இருக்கிற ஸ்டோன் எடுத்து பயங்கரமா அவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். உனக்கு மேனா என்னன்னு இப்பயாச்சும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம லோ இருக்குல்ல, ஒரு மாஸ்டரை அழிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஈவன் ஹை லெவல் மாஸ்டர்ஸோட பவரையும் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால கிம்மோட லெவல் என்னதான் கம்மியா இருந்தாலும் அவனால பெரிய மாஸ்டரா அசால்ட்டா கொல்ல முடியும். இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஆகுது. அவன் வர வழியில ஒரு ஆர்க்கையும் அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க படுவேகமா லோவோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் அங்க ஏற ஆரம்பிக்குது. அங்க இதுக்கப்புறம் பேக்கே ஃபுல் ஆயிட்டு அந்த இடத்துல இதுக்கப்புறமும் இங்க வந்து ஹண்ட் பண்றது வேஸ்ட்னு அவனுக்கு புரிஞ்சுது. இதுக்கப்புறம் கேட்டோ இல்ல ஒரு டஞ்சன்லயோ போய் ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். சீன்ல மேனேஜர் கிட்ட அதுக்காக கேட்கும் போது அவரு வேணாம் தான் சஜஸ்ட் பண்றாரு. ரீசெண்டா இப்போ ஹை ரேங்கர்ஸா இருக்கிற நிறைய ரேங்கர்ஸ் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாம் கேட்ல. ஏன்னா என்னன்னு தெரியல, ரீசெண்டா இப்போ மர்மமான விஷயம்லாம் கேட்ல நடக்க ஆரம்பிக்குது. ரீசெண்டா இப்பதான் எஃப் ரேங்க் கேட் வந்து திடீர்னு சி ரேங்க் கேட்டா மாறிடுச்சு. இந்த மாதிரி விஷயம் கடந்த 23 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இப்போதான் அந்த மாதிரிலாம் ஆகுது. ஒரு சைடு கிம் வந்து யோசிக்கிறான், போனா நான் லோவை மீட் பண்ணியும் 1 மாசமோ எதுதான் ஆகுது. லோவை மீட் பண்ணுது அதுதான் ஒரு ரீசனா இருக்குமோ? எனக்கு நல்லாவே புரியுது கிம், இப்பதான் 5 வருஷத்துக்கு அப்புறமா உன்னோட பவரையே பயன்படுத்த முடியுது. அதோ நான் வேணாம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்னதான் நம்ம கிம் கிட்ட சொன்னாலும் நம்ம கிம் அங்க கேட்குற மாதிரி இல்ல. கிம் சாங்ஸோ அப்படின்னு ஒரு பர்சனை கான்டாக்ட் பண்றான். ரீசெண்டா ஏதோ ஒரு கேட்டுக்கு போக போறாங்களா, அதுக்கு பார்ட்டியா இவங்க போகணும். அதுக்கு அந்த பர்சனையும் அவன் மீட் பண்றான். நீங்க தானே அந்த கிம்? நீங்க சொன்னீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட் ஹண்டிங்னு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் எனக்கு எல்லா விஷயமும் கிளியரா இருக்கு என்ன பண்ணணும்னு, அதனால பிரச்சனையே இருக்காது அவ்வளவுதானே. கண்டிப்பா அப்போ நீங்க என் கூட கான்ட்ராக்ட போடுங்க, நம்ம வந்து போகலாம். இதுக்கப்புறம் அந்த சாங்ஸோ அந்த லீடரு மத்தவங்க எல்லாருமே அங்க போறாங்க. எல்லாருமே கேங்க தான் போறாங்க. ஆனா எல்லாருமே தனிப்பட்ட முறையில இருந்து வேற எங்கெங்கல இருந்தோ வந்திருக்காங்க போல. எல்லாருமே அங்க தனித்தனியா தான் இருக்காங்களே. அங்க சாங்ஸோ ஒண்டி ஒரு பொண்ணு கூட பேசின்னு இருக்காரு. அங்க நம்ம ஆளுக்கு இதுலயே புரியுது அந்த பொண்ணை நம்ம சாங்ஸோக்கு நல்லாவே தெரியும்னு. இதுக்கப்புறம் திடீர்னு அவங்க முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் வர மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட ஜாம்பிங்க இவங்களை நோக்கி வரும். இதை பார்த்தோன்னே லீடர் வந்து கத்துறாரு, சீக்கிரம் டேங்கர்ஸ் வந்து தாக்குங்க. முன்னாடி டேங்கரு பயங்கர வேகமா பிளாக் பண்றான். இதை ஒரு வாய்ப்பை வச்சு மற்றவங்களும் அவங்க வேகமா தாக்குறாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமாவுதே நம்ம ஹீரோவை பார்த்துதான். ஏன்னா படு வேகமா எல்லாத்தையுமே ஒரே செகண்ட்ல முடிக்கிறான். நான் லெவல் 1 இருந்தாலும் எல்லாத்தையுமே படு வேகமா அவன் முடிச்சிட்டான். அங்க இதனால டேங்கரும் அங்க பாராட்டுறான், நீ வந்து உண்மையிலேயே அமேசிங்கா இருக்க. அதுக்கப்புறம் நானே உன்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணலாமாலாம் யோசிக்கிறேன். இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் மேலோட்டமா சொல்றான், அதெல்லாம் வெறும் லக்கு தானே. அங்க இதே மாதிரி அவன் சொல்ல இருக்கனால நம்ம ஹீரோ வந்து அங்க சொல்றான், நம்ம இப்போதைக்கு இந்த விஷயத்த டப்புன்னு முடிக்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் மீதி விஷயத்த பாத்துக்கலாம். அங்க லோகேட்டையும் நம்ம கிம்ம கேட்கறான், ஹேய் லோ, நீ வந்து ரெடியா? நான் நம்ம லோக்கு ஜாம்பி இந்த கோலு இதோட பிளட் எல்லாம் அதுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி நம்ம லோகேட்ட இவன் பேசும்போது சைல இந்த டேங்கரும் இன்னொத்தனும் ஒரு விஷயத்த பேசுறாங்க. இதுலயே நம்மளுக்கு புரியுது இதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒண்ணு தப்பா பண்ண போறாங்கன்னு. அப்புறம் ஃபைனலா அந்த பாஸ் இருக்கிற அந்த ரூமுக்கு இவங்க வராங்க. இந்த இடத்துல தான் அந்த பாஸ் மாஸ்டர் அது வந்து ட்ராப் ஆயிருக்கான். அந்த பெரிய கேட்டு கிட்ட வந்தோடனே நம்ம லீடர் அவரு வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் பத்தி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த டேங்கரும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்காரனுக்கும் அந்த விஷயம் வந்து பிடிக்கல. ஹே போதும், எங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லின்னு இருக்க வேணாம், ஏன்னா இதெல்லாம் டைம் வேஸ்ட் தான். எனக்கு நல்லாவே புரியுது, அதுக்குன்னு நீங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது. இதுவே கடைசியில பிரச்சனையாவும் அமையும். அங்க ஒரு சைடு டேங்கருக்கு கடுப்பா தான் இருக்கு, இருந்தாலும் ஒத்துக்கிறான் வேற வழியே இல்லாம. இதுக்கப்புறம் அந்த கேட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. ஒரு மிகப்பெரிய பாஸ் மாஸ்டரும் இருக்கு. எத்தவனே லீடரு ஒரு ஆரோ வச்சு தாக்குறாரு. அது படுவேகமா அந்த மாஸ்டர் மேலேயே பத்து. அங்க டேங்கர் பைப்பொலியும் செம்ம வேகமா முன்னாடி போய் அங்க அட்டாக் பண்ணலான்னு போறான். ஒரே அடியில நம்ம டேங்கரை அது எங்கேயோ பறக்க விடுது. அந்த டேங்கரோட ஃப்ரெண்டுக்கான இருக்கால அவனும் நம்ம கிமோ அங்க ரெண்டு பேருமே படுவேகமா அங்க தாக்குறாங்க. இதனால அந்த மாஸ்டர் ரொம்ப கடுப்பாயி 3rd லெவலுக்கான டிஃபென்ஸுக்கு அங்க போயிடுது. இதுதான் நம்ம கிம்முக்கும் வேணும். ஏன்னா இப்போ அது 3rd லெவல் டிஃபென்ஸுக்கு போனனால நம்ம கிம்மால அசால்ட்டா அங்க டேமேஜை கொடுக்க முடியும். தான் கேப்டனோட பிளானும். அந்த இடத்துல லீடரும் அங்க குரல் கொடுக்க செம்ம வேகமா கிம்மு வானத்துல அங்க தாக்க வரான். அங்க தாக்க போகும்போதே லீக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, லோ கூட நல்லாவே இணைஞ்சிட்டீங்க, அதனால லோவோட எபிலிட்டியை இன்னமும் உங்களால தரமா பயன்படுத்த முடியும். இதுதான் நம்ம கிம்முக்கும் வேணும். அங்க டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி லைட்டா தான் அங்க பவரை காட்டுறான். அங்க இதை பாக்குற டேங்கரு அந்த லீடரு அந்த பொண்ணு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா கிம்மே ஷாக் ஆகுறான். ஒரே ஒரு அடிதான் அதுலயே அந்த மாஸ்டரோட கதை முடிஞ்சிச்சு. அங்க அந்த மாஸ்டருக்குள்ள இருந்து வந்த எல்லா எனர்ஜியும் அங்க லோ வந்து கன்சியூம் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அங்க டேங்கரு பயங்கரமா பாராட்டுறான், அடே நீ உண்மையிலேயே மாஸ் பண்ணிட்ட, நான் ஒரே அடியில அதை மொத்தமா முடிச்சிட்டேன். இந்த பாஸ் மாஸ்டர் அழிஞ்சு போனனால அங்க ஒரு ரேரான ஒரு ஐட்டமும் கிடைச்சிருக்கு. பேலேஸ் பண்ற ஒரு டேகர் தான் அது நம்ம ஆளுங்களுக்கு அங்க கிடைக்குது. இதுக்கப்புறம் வேற என்ன, அந்த பேலேஸ் ஆக்குற அந்த டேகர் அதை வந்து பங்கு பிரிக்கணும். அங்க இதனால நம்ம டேங்கர் அவரு வேணும்ட்டே நம்ம கிம்மி கிட்ட வந்து சொல்றாரு, ஹேய் நீ தான்ப்பா அந்த மாஸ்டரை ஒரே அடியில் அடிச்ச. அப்படி பார்த்தா பேசிக்கலா நீ தான் அந்த டேகருக்கான உண்மையான ஓனரே. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் வந்து சொல்றாரு. ஒரு சைடு நம்ம ஆளுக்கு வந்து அங்க நல்லாவே புரியுது. என்னதான் நம்ம கிம் 5 வருஷத்துக்கு லெவல் 1 பிளேயரா இருந்தாலும் நம்ம கிம்முக்கு நல்லாவே தெரியும் யார் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு. அவரோட பேச்சை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான். வேணும்ட்டே கிம்ம வந்து உசுப்பேத்துறான். இதுலயே நம்ம கிம்முக்கு புரியுது ஆளு இதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறான்னு. அவங்க ரெண்டு பேரை பத்தியும் நம்ம ஹீரோக்கு தெரியல. இன்னமும் அதே மாதிரிதான் லீடரு, முக்கியமா அந்த பொண்ணு அவளை பத்தி அங்க ஒண்ணுமே தெரியல. அந்த பொண்ணு ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கா. டேங்கரு நம்ம ஹீரோ கிட்ட இன்டைரக்டா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிருப்பான். நம்ம ஹீரோக்கு அங்க புரியல. ஆனா அதுக்குள்ள திடீர்னு டேங்கர் படுவேகமா அங்க லீடரை கொல்லலான்னு போவான். அங்க கிம்முக்கும் இப்பதான் புரியுது, அதாவது இவன் லீடரை கொல்ல போறான்னு. லீடரை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பர்சனை பயங்கரமா அங்கேயே அடிச்சிடறான். அடே உனக்கு என்னடா ஆச்சு, நீ வந்து என்னோட பக்கம் நான் யோசிச்சேன், ஆமா நீ வந்து என்ன பண்ண இருக்க. இன்னொரு பர்சனை பார்த்தா அவன் பயத்துல அப்படி நடுங்குறான். அவனுக்கே தெரியல மாதிரி இவன் குத்ததான் போவான்னு. ஆனா இதுலயும் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அங்க லீடரை இவன் குத்த போனால லீடர் ஒரு துளி கூட அசையல. பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருந்தால அவ கையில திடீர்னு எப்படி டேகர் வந்தது அதை கூட நம்மளால நோட்டே பண்ணல. அந்த அளவுக்கு அவ ஃபாஸ்டா இருந்திருக்கா. இதனால நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் யாரு. அங்க கிம்மோ சொல்றான், ஆமா இன்னுமா உங்களுக்கு புரியல, இவங்க ரெண்டு பேரும் உங்களை தாக்க ட்ரை பண்ணாங்க, டார்கெட்டே நீதான். ஓ அப்படியா ஹரீம், உனக்கு என்ன பண்ணும் தெரியும்ல. அடுத்த செகண்டே படுவேகமா அந்த பர்சனையும் மயக்கமாக்கிறா. நம்ம ஹீரோவால நம்ப முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த பொண்ணு.
அங்க அந்த பொண்ணு எப்படி நாக் அவுட் பண்ணா அதே மூவை நம்ம ஹீரோ காப்பி பண்ணி டேங்கர் அந்த பர்சனை நாக் அவுட் பண்ணிடுறான். இந்த மூவ் வந்து உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல அந்த ரேரான ஐட்டம் பேலேஸ் ஆக்குற அந்த டேகர் அதை வந்து நம்ம ஹீரோ வச்சுக்கிறேன்னு சொல்றான். இன்னது நீ வச்சுக்கிறியா? ஆமா என்னப்பா இந்த டேகரை வந்து எனக்கு தான் எப்படி பார்த்தாலும் சொந்தம். ஏன்னா பேசிக்கலா இப்போவும் உன்னோட உயிரை காப்பாத்தினது நான் தான். அதனால அவரும் வேற வழி இல்லாம அங்க ஒத்துக்கிறாரு. இடத்துல நம்ம ஹீரோக்கு அவங்க 2 பேரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த விதமான ஆர்வமும் இல்ல. அங்க இதனால டைரக்டா சொல்லிடுறான், எனக்கு வந்து உங்க 2 பேர் மேல அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க யாரு, நீங்க எங்கல இருந்து வந்தீங்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அதே மாதிரி நீங்க 2 பேரும் இவங்க 2 பேரை பாத்துக்கோங்க. வந்து இன்னமும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும். சோ நான் உள்ள போகலான்னு இருக்கேன் சொல்லிட்டு ஆளு போறான். அங்க லோவும் சொல்லுது, உண்மையிலேயே அந்த பொண்ணு இருக்கால அவ டேஞ்சரா தான் எனக்கு தெரியறான். இவர அப்படியே வந்துட்டு திடீர்னு உன்னை தாக்க வந்தா யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எப்படி பார்த்தாலும் அவங்கள காப்பாத்தினதே நான் தான். அப்படியே அவங்க தாக்க வந்தாலும் என்னால என்ன காப்பாத்திக்க முடியும்? ஏன்னா அந்த பொண்ணு தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கா. இந்த இடத்துல லோக்கு இந்த ஜாம்பியோட பிளட் எல்லாம் அப்சர்வ் பண்றது சுத்தமா பிடிக்கல. அதே மாதிரி அந்த பாஸ் மாஸ்டரோட இடத்துக்கும் வராங்க. நம்ம ஹீரோ வேணும்ட்டுனே தான் திரும்பவும் இந்த பாஸ் மாஸ்டரோட இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அப்படியே ஜொலிக்குது. அது என்ன நம்ம லோ கேட்ட அவன் கேட்கறான். அங்க லோவும் சொல்லுது, இங்க வந்து எதுவும் இல்ல, கொஞ்சம் சைட்ல. எத்துக்கு நம்ம ஹீரோ நின்னோனே, ஆமா இதுதான் இல்ல ஹேலோவா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு டவுட் வந்து இன்னமும் அதிகமாகுது. இந்த இடத்துல லோ வச்சு பயங்கரமான ஒரு தாக்குதலை பண்றான். அந்த இடமே தாரமட்டமா அழிஞ்சு போகுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே உள்ள ஒரு பர்சன் போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம லோவும் திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. அட உள்ள என்ன மாதிரியே இன்னொரு ஒரு ஈகோவை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. நம்ம கிமுக்கு அங்க சுத்தமா புரியல, என்னது இந்த மாதிரி ஒரு எத்தலையா இப்படின்னு உள்ள போறான். அங்க என்ன ஈகோவா இருக்கும்? நம்ம என்ன யோசிச்சோம், இந்த உலகத்துல ஒரே ஒரு ஈகோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனா உண்மையிலேயே அப்படியெல்லாம் இல்ல. நம்ம ஹீரோட கையில நீங்க பாத்திருப்பீங்க, ஒரே ஒரு ஈகோக்கான ரிங்கு வந்திருக்கும், இன்னமும் 10 விரல் இருக்கு. அப்படி பார்த்தா நிறையவே வெப்பனை அவனால கலெக்ட் பண்ண முடியும். வெறும் ஸ்வாட் ஒண்டி தான் இந்த உலகத்துல ஈகோன்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஆர்மரு, ஷீல்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன வெப்பன் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு ஆளு பயங்கர ஸ்ட்ராங்கா மாறுவான், எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய லைக்ஸை போட்டா வேண்டியதான் இந்த மான்வா தொடர்ந்து வரும். அதனால லைக்கை போட்டுருங்க. இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணலாமா, அதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். ஸோ மறக்காம சொன்னீங்கன்னா எனக்கு வந்து உதவியா இருக்கும். இல்லைனா இதை டிராப் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ஈகோஸை நம்மளால வந்து பார்க்க போறோம். லைட்டா இது அங்கேயும் இங்கேயும் சோலோ லெவலிங் மாதிரியே இருக்கும். ஸோ பார்க்கலாம் கதையில இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.